மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள் குறித்த சிறப்பு நேர்காணலின் 2ஆம் பகுதி. பங்கேற்பாளர்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவிச்சந்திரன், ஊடகவியலாளர் ஷியாமலா. மிஷன் மாசம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை கொண்டு வராரு, 2000 கோடி அதற்கான பணம் கொடுக்குறாருன்னு சொன்னா ஒரு விவசாயிக்கு தெரியும் என்னுடைய நிலத்துல என்ன வரும் அப்படின்னு தெரியும். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடும்னா ஒரு மெத்தடாலஜி ஒரே மாதிரி செய்யக்கூடிய ஒரு இயந்திரத்தன்மை வந்துடும். அப்போ அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லணும், இல்லை உன்னுடைய சீதோஷண நிலைக்கு உன்னுடைய பருவநிலைக்கு அடுத்த 6 மாதம் வரக்கூடிய இந்த பருவநிலை மாற்றங்களுக்கு நீ இதை விதைத்தால் உனக்கு இன்னும் பணம் கிடைக்கும். அதுக்கு நான் உனக்கு இது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உன்னுடைய விதைகளை பாழ்படுத்தி உன்னுடைய நிலத்தை பாழ்படுத்தி தான் உனக்கு உற்பத்தியை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு எதை எப்போ எப்படி செஞ்சால் போகிறோம்னு சொல்லணுமோ அதை எப்படி நீ செஞ்சினா உனக்கு விளம்பரம் வந்துடும்னு சொல்லித்தான் அந்த மிஷன் மாசம்ங்கிற அந்த திட்டத்தை உள்ளே கொண்டு வராரு. அக்ரிக்கு ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வராரு. விவசாயிகள் அப்படின்னு சொன்னால் அப்பா விவசாயியாக இருந்தால் பையன் விவசாயியாக இருப்பான் அப்படிங்கிறது போய் ஐடி நிறுவனங்களில் வேலை செய்கிற நிறைய பேர்கள் இந்தியாவில் நானும் விவசாயம் செய்ய போகிறேன். ஏன்னா விவசாயம் செய்கிறதுங்கிறது ஒரு ஆணுக்கு பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது மனைவி தான் பிள்ளை பெற்றுப்பா, அவன் கையில் எடுத்து தான் கொஞ்சம் முடியும். ஆனால் விவசாயம் அப்படிங்கிறது நான் விதைத்தேன், எனக்கு முன்னாடி விளைந்தது, நான் தாயாக மாறுகின்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொழில். அது சொல்லப்போனால் வர்த்தகம். அது அந்த தொழிலில் அதை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி செயல்படுறாரு. ஸ்டார்ட் அப்ஸுக்கு கொண்டு வர்றாரு. இதையெல்லாம் கூட விட்டுருங்க. இந்தியாவில் நீங்கள் பழைய பெரிய பெரிய டாக்குமெண்ட்ரி படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பழங்குடியினர் அப்படின்னா அவங்கெல்லாம் கூட்டமாக நின்றுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம பிரதமரோ அல்லது அமைச்சரோ அங்கே போய் அவரும் டான்ஸ் ஆடுவார், நடனம் ஆடினார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ. இவ்வளவு தானே பழங்குடியினர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்கு தெரியல, நடந்திருக்கலாம். அந்தமானில் ஒரு ட்ரைப் இன்றைக்கும் இருக்குது. அதை நீங்கள் இந்தியாவோட இன்னும் சேர்க்க முடியல. ஏன்னா அவங்க நான் பழங்குடியினர், எனக்கும் எந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அதை பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியாது. உடனே அறிவிக்கிறாரு கிட்டத்தட்ட 63,000 ட்ரைபல் பழங்குடியினருக்கான இடங்கள். அந்த இடத்துல 5 கோடி பழங்குடியினர் இருக்காங்க. அவர்களை அவர்களாகவே வாழ வைப்பதற்கும் அவர்களுக்கு இன்றைய சூழ்நிலை எடுத்து சொல்வதற்கும் அவங்களை கெடுக்கிறதுக்காக நம்ம போகக்கூடாதுங்கிற அடிப்படையில் அதை கொண்டு வர்றாரு. அதாவது 24 மணி நேரம் 7 நாட்கள் நான் உழைக்கிறது எதுக்காகனா 2047 இந்தியா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவர் கொண்டு போறாரு. 2013-14 4 கோடி பணம் இன்கம் டேக்ஸ் ஆக, அதாவது 4 கோடி பேர் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி 2013-14 8.18 அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள வருது. வருமானம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா, இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த நாட்டில் விற்பனை வரிங்கிறது எத்தனையோ வருடங்களாக இருக்கு. ஜிஎஸ்டி வந்ததுனால விற்பனை வரிங்கிறது புதிதாக தரப்பட்டது இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப கேள்வி என்னன்னா, அன்னைக்கும் நீங்க ஒரு பொருளை வாங்கினாலோ அல்லது சுவைத்தாலோ அல்லது நீங்க வரி செலுத்தினீங்க. ஆனால் அவர்கள் அதை தேசத்துக்கு கொடுக்கல. உங்களிடம் இருந்து வாங்கப்பட்ட வரி இந்திய தேசத்திற்கு கொடுக்கப்படலை, கருவூலத்துக்கு கொடுக்கப்படலை. அப்போ என்னாகும்னா, ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஃபிகர் சொல்கிறேன், உங்களுக்கு குழப்பத்துக்காக நான் சொல்கிறேன். 1 லட்சம் கோடி நம்ம ஜிஎஸ்டி வந்தது, இன்னைக்கு 17 லட்சம் கோடி வருதுன்னு நான் சொன்னால் மோடி பிழிஞ்சு எடுக்கிறாரு. அன்னைக்கெல்லாம் பாருங்க, ஆட்சி செய்தவங்கெல்லாம் 1 லட்சம் தான் நம்மகிட்ட வரியாக வாங்கினாங்க, இப்போ 15 லட்சம் கோடியை வாங்குறாங்கன்னு நீங்க பார்க்கக்கூடாது. அன்னைக்கு கட்டப்படவில்லை, காட்டப்பட்ட கணக்கு 1 லட்சம் கோடி தான். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டியில் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறதுனால உங்களால் தவிர்க்க முடியாதுன்னு போது நீங்கள் கதை சொன்னாலும் உங்களுக்கு சப்ளை பண்ணாலும் அதை காட்டி கொடுத்துடுவார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு ஜிஎஸ்டிங்கிறது இன்னைக்கும் 60% தான் உண்மையிலேயே கலெக்ட் செய்யப்படுகிறது. இன்னும் 40% நம்மளால் இந்த ஜிஎஸ்டி மூலமாக பண்ண முடியும். ஒரு பொருளினுடைய எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இந்தியாவில் 2017க்கு முன்னாடி அதற்கு 1% வரி இருந்தது. இப்போ அது 1.25 ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஜிஎஸ்டி மேலே குற்றம் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, 1% இருந்தது, இன்றைக்கி அது 3/4 தான் இருக்குது அல்லது 0.6 தான் இருக்குன்ற நிஜத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் தான் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய வைக்கிறது. இதுதான் இந்த அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை. இந்த 100 நாளில் எத்தனால் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெவ்வேறு தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதன் மூலமாக பெட்ரோலை
மாற்றாக அதை கொண்டு வரலாம். இப்படியெல்லாம் யோசிச்சு அதுக்கு என்ன ரூட்டு, எந்த ரூட்டாக இருந்தாலும் நீங்க வந்து ஆதார்லேருந்து தப்பிக்க முடியாது, வருமான வரியிலேருந்து தப்பிக்க முடியாது, ஜிஎஸ்டி நம்பர்லேருந்து தப்பிக்க முடியாது. அதற்கான பேஸ்லாம் அந்த முந்தைய 10 ஆண்டுகள்ல பண்ணியாச்சு. நீங்க தப்பிக்க முடியாததற்கான எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டு, ஆமா நான் வந்து இனி செய்யணும், இந்த தேசத்துக்கு நான் அதை செய்யணுங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு வந்தது இந்த அரசனுடைய மிகப்பெரிய சாதனை. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு திட்டம். 25 வருடங்கள் யாராவது வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் கடந்த 12 மாதங்களாக வாங்கிய வருமானத்தில் 50% அவங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர முடிஞ்சது. என்எல்எஃப்டி, ஏடிடிஎஃப், அதாவது திரிபுரா மாதிரியான இடங்களில் கிட்டத்தட்ட 35 வருடமாக இருந்தக்கூடிய போராட்டம், அதில் 328 ஆர்ம் ஃபோர்ஸை கொண்டு போய் அந்த இடத்துல வன்முறையாளர்களை வந்து திருத்தி, உன்னுடைய பாதை வன்முறையான பாதை இல்லை, நீ எதற்காக போராடுகிறையோ அதை நேர்மையாக செய்ய முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்து அங்கே மாற்றக்கூடிய வேலைகளுக்கான திட்டங்களும் இதே டைம்ல தான், இதே 100 நாட்களுக்குள்ள தான் உங்களுக்கு நடந்தது. ஒரே வரியில சொல்லணும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லப்படுகின்ற 11.11 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த ஒதுக்கீடு என்ன கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சாலைகள் வருவதற்கு, இது இங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தானே, எதை செஞ்சாலும் அது வேலை வாய்ப்புகளின் கட்டடம் கட்டினா வேலை வாய்ப்புகள் மூலமாக. ஸோ அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக மிகப்பெரிய அளவில் இதெல்லாம் எதனால காரணம்னா ஜிஎஸ்டி ஒழுங்காக கலெக்ட் பண்ணதுனால வந்தது. இல்லைன்னா நம்மளால் பண்ணியிருக்க முடியாது, நம்ம பஞ்ச லோகத்துக்குள்ளே தான் இருந்திருக்க முடியும், பஞ்சதந்திரத்துக்குள்ளே வந்திருக்க முடியாதுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதோட 2 முக்கியமான சிஸ்டம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு பெண் வந்து லாக்பதி தீதி, அதாவது ஒரு பெண்ணுக்கு அவளுடைய திறனை வைத்து அவள் இப்படி சம்பாதிக்கலாம்ங்கிறத சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைப்பது அப்படிங்கிறதா லாக்பதி தீதிங்கிற சிஸ்டம். நாம சில பேர்களெல்லாம் ஹிந்தியில சொல்லும்போது உடனே எல்லாருக்கும் வந்து என்னங்க ஹிந்தியில பேர் வச்சிட்டீங்க அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்வதற்கு அதனுடைய பெயர் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பேர் வந்து காரண பெயரா இருக்குங்கிறதுனால ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியும். அது வந்து ஒரு தலைவரை முன்னிறுத்தி இந்த தலைவர் திட்டம் அந்த தலைவர் திட்டம்னு இல்லை, உங்களுக்கு தலைவர்களே தெரியாதுங்கிற யாரு பயனாளிகளோ அவர்கள் பெயர்லயே காரண பெயராக இருக்கு அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற ஒரு விஷயம். அதுல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்னன்னு சொன்னா, வடநாடுகளில் நடக்கிறது இங்கேயும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்க நான் தமிழ்நாட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ட்ரோஜான் தீதின்னு சொல்லுவாங்க. ட்ரோஜான் தீதி அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒரு நிலத்தில் நீர் தெளிக்கிறதுக்கு ட்ரோஜான் மூலமாக அவங்க அதை செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு பெண் போறா, இவ வந்துட்டானா இப்போ வந்து நீர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அவங்களை பெருமைக்குரிய ஒரு மனிதர்களாக உருவாக்கி 3 கோடி பேருக்கு நான் வீடு கொடுத்தேன்னு சொல்றது இல்லை, இதுக்கு நான் இன்னும் நிலையை உயர்த்த போறேன். கடைசி முத்தாய்ப்பா இந்த 100 நாள்ல நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உலக நாடுகள் தான், அதாவது அமெரிக்காவோ ரஷ்யாவோ சீனாவோ தான் உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லும், இந்தியாவுக்கு வந்து வீட்டோ பவர் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லும். அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த போர், இந்த இடத்துல சிங்கப்பூருக்கும் புரூனேவுக்கும் போய்விட்டு குவாட் கட்டமைப்பில் போய் பேசுறாரு, போய் பார்த்துட்டு வந்து அந்த சிங்கப்பூர் புரூனேக்கு போயிட்டு வராரு. இவர்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, உலகம் அப்படிங்கிறது ஒரு போர் இருக்கக்கூடாது, நானும் நீயும் ஒன்றை ஒன்று சார்ந்தவர்கள், நீ அங்க இருக்க நான் இங்க இருக்கேன், இவ்வளவுதான் என்னுடைய தேசம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அவர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பவராக மாறி இன்றைக்கு உலக அளவில் அந்த விஷயத்துல வந்து இந்தியா வந்து இன்னைக்கு முக்கிய பங்காற்ற முடியும் அப்படிங்கறத இந்த அரசு 14 நாடுகளால முதல் விருது பெற்ற ஒரு மனிதரால ரொம்ப சுலபமாக போய் மக்களிடம் எடுத்து சொல்ல முடியுங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன், சரியா தப்பாங்கிறது கேட்கிற நேயர்கள் சொல்லட்டும். ருஷ்யாவுடைய ஒரு தலைவர் இன்னொரு நாட்டின் தலைவரை தான் சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு நிலை போய் இங்கிருந்து நம்ம கோவில் போறாரு, அவர் சந்திக்கிறாரு, பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து அஜித் தோவல் போய் பேசிட்டு வந்தது எல்லாமே ஆச்சரியமாக இந்த நாடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்களாக இந்த 100 நாள்ல குறிப்பிட்டு நம்ம பேச முடியும். பெண்களுக்கு என்ன, இவங்க இளைஞர்களுக்கு என்ன, மிடில் கிளாஸ் என்னன்னு பேச முடியும். அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிற்கு இந்த 100 நாட்கள்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் மாவட்ட வாரியாக இந்த முத்ரா லோன் பயனாளிகள் எத்தனை பேர், சுய உதவி கூட்டு திட்டத்தில் எத்தனை பேர், விவசாயிகள் எத்தனை பேருன்னு மாவட்ட வாரியாக தகவல்கள் இருக்கு. ஏப்ரல் 12ஆம் தேதி 2024 தேர்தல் நடக்கும்போது விளம்பரங்கள் வந்து எல்லா கட்சிகளிலிருந்தும் கொடுத்தாங்க. அப்போ 10.76 லட்சம் கோடி
தமிழகத்துக்காக மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விளம்பரம் வந்து பத்திரிகைகளில் வந்தது. அதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜிஎஸ்டி வருதுன்னு சொன்னால் அதில் 50% மாநிலத்துக்கு போயிடும். இன்னொரு இருக்கிற 50%ல் 41% அந்த மாநிலத்துக்கு செலவு பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய 29 தான் நீங்கள் தேசத்தில் மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்து பிரித்து கொடுக்க முடியும். அதுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். நிர்மலா சீதாராமன் அம்மா அதை நிறைய முறை சொல்லிட்டாங்க. துறைமுகங்களுக்கு செலவு பண்ணோம், விமான நிலையங்களுக்கு செலவு பண்ணோம், சாலைகளுக்கு செலவு, அதாவது இந்த மாநிலம் செயல்படுவதற்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த விஷயங்களை, சாலை விஷயமா இருந்தாலும் துறைமுகம் விஷயமா இருந்தாலும் அதில் தான் மத்திய அரசால் செலவு பண்ண முடியும். அப்போ அதால் வந்து சொல்லிக்க முடியாது, நான் வந்து இவ்வளோ நிவாரணம் கொடுத்தேன், இந்த மாதிரி பணம் கொடுத்தேன்னு அதால் சொல்லிக்கவே முடியாது. அப்போது 1.46 லட்சம் கோடி துறைமுகத்துக்காக மட்டும் சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக மட்டும் தமிழகத்துக்கு வந்திருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது 43,936 கோடி 2,500 கிலோமீட்டர் கிராமத்திற்கான, கிட்டத்தட்ட 6,500 கிராமத்துக்கான சாலைகள் போடுவதற்கு செலவு பண்ணியிருக்கு. நீங்கள் ரோடு போட்டிங்கன்னா எனக்கு என்ன நல்லதுன்னு நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்கன்னா, ரோடு போட்டால் உங்களால் சைக்கிளில் போக முடியும். ரோடு போடலைன்னா நீங்கள் வந்து பஸ்லையோ அல்லது வேற வழி முறைகளில் தான் நீங்கள் போக முடியும். அதுக்கப்புறம் 30,690 கோடி ரயில்வேக்காக மட்டும் கொடுத்துட்டு இந்த 100 நாளில் மட்டும் 7,000 கோடிக்கு வந்து இந்திய ரயில்வேக்கான. அப்போ உடனே ட்ரெயின் வந்துடுச்சா, 7,000 கோடி கொடுத்துருக்கீங்கன்னா எங்கள் ஊருக்கு இன்னும் ட்ரெயின் வரலையான்னு கேட்கக்கூடாது. வந்தே பாரத் எப்படியா இருந்தாலும் இந்த 100 நாட்கள்ல கூட நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் வந்தே பாரத்தை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வந்தே பாரத்துங்கிறது ஏதோ ஒரு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின், அதை வந்து மோடி வந்து திறந்து வைக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு சாதாரண பயணி என்ன மாதிரி ஒரு மனிதன் வந்து ட்ரெயினில் போகணும்னா எந்த ட்ரெயினில் வேணாலும் போகலாம். அதே வந்து கொஞ்சம் பணம் இருக்கு என்கிட்ட, கொஞ்சம் சௌகரியமாக போகணும்னா நான் சதாப்தியில் போகலாம். ஆனால் நான் விமானத்தில் போக வேண்டியவன். இப்போ விமானத்தில் வந்து எனக்கு 10,000 15,000லாம் ஆகிடுது. இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா தீபாவளிக்கு 45,000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் வந்து வந்துடுது. இந்த சூழ்நிலை எனக்கு நல்லதில்லை. என்கிட்ட இருந்து பணம் இப்படி பறிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வந்தே பாரத் வந்ததனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், விமானத்தில் பயணிக்கின்றவர்கள் எதுக்கு நீ விமானத்தில் போகிற, ஏன்னா 1 மணி நேரத்தில் போகிற, அதுக்கு பதிலாக 5 மணி நேரத்தில் போ, 900 ரூபாயில் ஊர் போய் சேரு, எல்லாமே நல்லா இருக்கா, எல்லாம் ஃபைபர் தானே, பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கா, போன்னு சொல்லி அந்த அப்பர் மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு தான் அடிப்படையில் வந்தே பாரத் கொடுக்கப்பட்டது. இது ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஸோ அப்படித்தான் அது தொடங்கப்பட்டது. ஆனால் 30,690 கோடி ரயில்வேக்காக மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸ்மார்ட் சிட்டிக்கு மட்டும் 5,338 கோடி. பஞ்சாயத்தினுடைய நிலைகளை உயர்த்துவதற்காக டைரக்டாக பஞ்சாயத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னது, அதில் மட்டும் 19,937 கோடின்னு சொல்லி, இதில் பயிர் காப்பீட்டு திட்டம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மாநிலம் தன்னுடைய விவசாயிகளுக்கு ஒரு நிவாரண பிரச்சனை வருகிறதுன்னு சொன்னால், ஒரு இடர்பாடு வருதுன்னு சொன்னால், அவங்களுக்கு நிவாரண தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் வந்ததுன்னு சொன்னால், பயிர் காப்பீட்டு திட்டம் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டைரக்டாக பணம் கொடுத்துரும். நீங்கள் தனியாக கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் சில மாநிலங்கள், தமிழகத்தையும் சேர்த்து, இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்தலை. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு காவிரிக்கு நீர் வரல, அதனால நிறைய பயிர்கள் எனக்கு வாடி போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாநில அரசு தான் பணம் கொடுக்கணும். எங்கேருந்து கொடுக்கணும்? எனக்கோ உங்களுக்கோ வரி போட்டுட்டு தான் கொடுக்க முடியும், வேற வழி கிடையாது. அப்போ அந்த தவறுகள் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே 8,530 கோடி பயிர் காப்பீட்டுக்காக மட்டும், தமிழகத்துக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் 3ஆம் பகுதி வரும் சனிக்கிழமை இரவு மணி 9:15க்கு இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகும்.